ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்ப இந்த மாதிரி ஒரு பிரியாணியை உங்க வீட்டுல உள்ளவங்க நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம ஏரியால யார் வீட்டுல கல்யாணம் இவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அட ஆமாங்க, பண்டாரி ஸ்டைல்ல செம்ம டேஸ்டா இருக்கும். ப்ராசஸ் கொஞ்சம் கூட வந்தாலும் டேஸ்ட் செம்மையா இருக்கும். நீங்க ஒரு நல்ல பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சீக்ரெட் சேனல். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்காக இந்த தடபுடலா விருந்து நடந்துட்டு இருக்கு. அது யாருன்னு அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து நம்ம விருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அடுப்புல ஏத்தின ரெசிபி வந்து தக்காளி பச்சடி தான். இது வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து விட்டு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஸ்பெஷல் விருந்தடியாக இருக்கிறதுனால தனியாக வந்து அந்த எண்ணெயில் வந்து ஜீனியை வந்து லைட்டாக பரட்டி விட்டு உடனே நம்ம தக்காளியை கொட்டி போட்டுடணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதுவே தண்ணி அழகாக விட்டு ஜாம் பதத்துக்கு வந்துடும். அதில் ஏலக்காய் சேர்த்துக்க வேண்டியதுதான். கடைசியாக வந்து முந்திரி திராட்சைலாம் வந்து எண்ணெயில் ஊற்றி தாளித்து அதை சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகி சூப்பராக வந்துடும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே காட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது சைட் பை சைடாக ஒரு வேலையாக நடந்துட்டு இருக்குது. சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சாச்சு ஒரு பக்கம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு. இந்த சைடு வந்து நடுப்புற உள்ள அடுப்பில் வந்து தால்ச்சாக்கு வந்து கறி வெந்துட்டு இருக்குது. கொஞ்சமாக தயிர், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து அதை வந்து விசில் போட்டு அதை நல்லா வேக விட்டு காய்கறியோட சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு உள்ள பெரிய குக்கரில் பிரியாணிக்குள்ள கறி தான். நாங்கள் வந்து 3 கிலோ கறி எடுத்திருக்கோம். அதில் வந்து 1 கிலோ கறியை வந்து இந்த மாதிரி குக்கரில் வந்து தனியாக மசாலா போட்டு வேக வைக்கணும். பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ சேர்த்து, தயிர் சேர்த்து, உப்பு சேர்த்து, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் சேர்த்து அதை தனியாக விசில் விட்டு வச்சுக்கலாம். அந்தான சைடில் வந்து நாங்கள் தால்ச்சாக்குள்ளதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நடுக்குக்கரில் உள்ள விஷல் வரத்துக்கும் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக வேலை வந்து அப்படியே சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த சைடு வந்து வெங்காயம் தக்காளி அரியறதுக்குள்ள ஒருத்தவங்களை விட்டாச்சு. அவங்க கரெக்டாக வந்து எல்லாத்தையும் அரிஞ்சு கரெக்டாக வச்சுட்டாங்க. இப்போ வந்து இது வந்து என்னன்னா மட்டன் வந்து கிரேவி நம்ம தனியாக செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நான் ஒரு கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துருக்கிறேன். இதில் 2 கிலோ மட்டன் வந்து இதில் வேக வைக்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா வரணும். வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ இந்த மட்டனுக்கு தேவைப்படுற இஞ்சி பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனால். அது வதங்கிறதுக்கு அப்புறம் தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் தட்டிட்டு கூட போடலாம் மிக்சியில். இப்போ இதுக்கு தேவையான பிரியாணி மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அதாவது இப்போ நம்ம வந்து 3 படி அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 1 படிக்குள்ள மசாலாஸ் வந்து அப்படியே வந்து இந்த கறியில் சேர்த்துடணும். அந்த கறிக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துடணும். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த மட்டனுக்கு தகுந்த உப்பையும் அதில் நம்ம சேர்த்துடணும். இதில் உப்பு இருக்குது, அதில் உப்பு இருக்குது, உப்பு கூட போய்டுன்னு பயப்பட வேண்டாம். கரெக்டாக இருக்கும். அதுக்கும் தனித்தனியாக நீங்கள் உப்பு சேர்த்திட்டிங்கனாலே சூப்பராக செட் ஆகிடும். இப்போ இதில் வந்து நல்லா புளிச்ச தயிர் வந்து வெளியில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சிட்டி சோறுக்கெலாம் வந்து நல்லா புளிச்ச தயிர் வெளியில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கறியும் வந்து இப்போ 2 கிலோ கறி வேக வைக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம அதிகமான விசில் விட தேவையில்லை. ஏன்னா குமிஞ்சி அது வேகும் போது சீக்கிரமாகவே வெந்துடும். பாதி வேக்காடு வந்து நம்ம பிரியாணியெல்லாம் வேக வைக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் வேக்காடு வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். ஒரு 2-3 விசிலுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி எடுத்துடலாம். வந்து பிரியாணிக்குள்ள சட்டி வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசு தான், ஆனால் 3 படியாக இருந்தாலும் நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேனு கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெரிய சட்டி, 3 படியை விட அதிகப்படியான சட்டி தான் இது, அதை எடுத்துக்கிட்டோம். இதுலேயும் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய், நெய் 2மே சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து நான் 3 குழிக்கரண்டி எண்ணெயும் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யும் இதில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 படிக்குள்ளது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் வந்து நம்ம அரைஞ்சி வச்ச வெங்காயத்தில் பாதி எடுத்து அதில் போட்டிருக்கோமோ அதில் பாதி எடுத்து இதில் சேர்த்துட்டு 2 படிக்குள்ளதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளிலாம் நம்ம சேர்க்கலாம். அது கூட உடனே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் வெங்காயத்தை மட்டும் நல்லா முருக விட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டுறீங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகா சேர்க்கலாம். பச்சை மிளகா வந்து கீரைலாம் நடுப்புற போடாதீங்க. காம்பை மட்டும் கிள்ளிட்டு நல்லா 3 படிக்கு தேவையான பச்சை மிளகா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு படிக்கு வந்து 8லேருந்து 9 மிளகா கூட நான் எடுத்துக்குவேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 30 மிளகா கூட நான் சேர்த்துருப்பேன். நான் இதில் மல்லிக்கீரை, புதினாலாம் வந்து இந்த ஸ்டேஜிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு இதுதான் ஹைலைட்டு. நீங்கள் தாளிப்பு மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே போதும், அது சூப்பராக செட் ஆகி வந்துடும். இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 படிக்குள்ள நான் மசாலா வந்து எடுத்துருக்கிறேன். அந்த மட்டன்லையும் மசாலா போட்டிருக்கேன், இந்த மட்டன்லையும் மசாலா போட்டிருக்கேன் இல்லையா. ரொம்ப மசாலா வேணாம், ஏன்னா மேலே வேறு மசாலா போட்டு கிளறணும் இல்லையா. நான் 2 படிக்குள்ள மசாலா மட்டும் சேர்த்துருக்கிறேன். என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் சம அளவு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன்.
இது மட்டும் அப்படியே இருக்கட்டும். பிரியாணி மசாலாஸ்லாம் வந்து இடையில நம்ம சேர்த்துக்கலாம். இது மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்குன்னு கொஞ்சம் மட்டன் எடுத்து நான் வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயோடையும் இந்த மசாலாவோடையும் அந்த கறியை வந்து நல்லா பிரண்டு வரும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் 3 படியோ 4 படியோ ஆக்குனீங்கன்னா கூட இதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். ஏன்னா அரிசியும் மசாலாவும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இதை ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. எங்கள் வீட்டுக்கு வர அந்த ஒரே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து முந்திரி, திராட்சை வந்து நாங்கள் எப்பவுமே போடுவோம். முந்திரி வந்து எப்பயாவது அரைச்சி போடுவோம். இந்த மாதிரி முழுசாக போடணும்னா இந்த மாதிரி ஸ்பெஷலாக கெஸ்ட் வந்தாங்கன்னா போடுவோம். ஒரு சில பேர் இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த முந்திரிலாம் வந்து யாருக்கு நம்ம வந்து அதிகமாக சேர்ப்போம். எல்லா பொருள்லையுமே முந்திரி கிடக்கும். அது யாருக்கு அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் வந்து ஊற்றின தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து 2 கிலோ மட்டன் வேக வச்சோம் இல்லையா கிரேவிக்காக, அதில் கிடைச்ச தண்ணியை தான் வந்து இப்போ நான் அதில் சேர்த்துருக்குறேன். அதுவும் வந்து இந்த 3 படிக்குள்ளே அந்த கணக்குலேயே அந்த அளவு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ நான் வந்து 1 படி அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது அதோட கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த 3 படிக்குள்ள தண்ணியை அளந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இன்னும் மெயினாக உள்ள மட்டனை வந்து இதில் சேர்க்கல. இப்போ நம்ம தயிர் வந்து நான் சேர்க்குறேன். 3 படி அரிசி எடுத்திருக்கேன், ஆனால் 2 படிக்குள்ள தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சரியான புளிப்பு தயிர். நான் அதில் லெமன் வேறு நான் சேர்க்க போகிறேன். அதனால் தயிரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நான் லெமனையும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டேன். அதோட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம பிரியாணிக்குள்ள மட்டன் வேக வைக்கிறோம் இல்லையா, அதுலேயும் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். அதனால புளிப்பு வந்து ஈக்குவலாக கரெக்டாக வந்துடும். ஸோ அதையும் இது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த செட் ஆகி வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். எதுவும் கூட குறைச்சலாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் குடிச்சு பார்க்குறது நல்லது. இதை நல்லா கொதிக்கும் போது மசாலா வேகம்லாம் போயிடும். இப்போ அரிசி வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ 3 படி அரிசி வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து இதில் சேர்த்து ஒட்டி இப்படி கிளறாமல் நான் ஓரங்களில் கரண்டி விடணும். அப்புறமா நடுப்புற ஒரு கரண்டி விட்டு இழுக்கணும். இது முக்கால்வாசி தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து சொல்லித்தரது. தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான இது தான். அழகாக வந்து உடையாமல் எடுக்கிறது. அரிசி போட்டதுக்கு அப்புறமும் ஒரு டைம் வந்து நீங்கள் குடிச்சு பார்க்கணும். ஏன்னா அரிசி போட்டோன்னே மசாலாவோட வேகம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எது பத்துலையோ நம்ம அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சட்டியில் ஈஸியாக வந்து தம்மில் போட்டுடலாம். ஆனால் பெரிய சட்டிக்கும் சின்ன சட்டிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பெரிய சட்டியில் வந்து தண்ணி நம்ம சொதன்னு இருக்கும் போதே நான் வந்து தம்மில் போட்டுடணும், இல்லைனா அது வந்து வேறு மாதிரி ஆகிடும். இப்போ தண்ணி வந்து இருக்குது, லைட்டாக வந்து கிளறி விட்டுருக்கேன். இது வந்து ஒரு விருந்து அப்படிங்கிறதுனால கலர் பவுடர் நம்ம சேர்க்கறது கிடையாது. விருந்தாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்குறேன். ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது ஒன்று அங்கங்கே கலராக நல்லா சூப்பராக தெரியும். அடியில் வந்து தோசைக்கல் இதெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே வந்து தம்மில் போட்டுடலாம். மூடி வந்து இந்த மாதிரி பரட்டி மூடுங்க, அப்போ தான் வந்து வேர்வை தண்ணி வடியாமல் இருக்கும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இது ஒரு மெயின் டிஷ்ஷாக நம்ம வந்து கறி போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி மசாலா வந்து இந்த ஷான் மசாலான்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் மேலே வந்து தூவி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தம்மை வந்து உடச்சி எடுத்துடலாம். அது உடச்சதுக்கு அப்புறம் தான் மட்டன் வந்து அப்படி மசாலாவோட இதில் சேர்க்க போகிறோம். நம்ம அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இது போட்டதுக்கப்புறம் கிளற முடியாது, கறி வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால் தம்மை வந்து நல்லா உடச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கறியை வந்து அடி வரைக்கும் கொண்டு போகாமல் அப்படியே போட்ட மாதிரியே பெரட்டி விடுங்க மேலோரமாக. கறி உடையாமலும் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பீஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை அப்படியே திருப்பி மூடி போட்டு நம்ம தம்மில் விட போகிறோம். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். நம்ம போட வேண்டிய பொருள் எல்லாமே போட்டாச்சு. கடைசியாக வந்து ஃபைனலாக நெய் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனை சேர்த்துட்டு மூடியை வந்து கவிழ்த்து போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா வெயிட்டாக உள்ள பாத்திரத்தை வச்சுருங்க. இதை அப்படியே வந்து ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த சைடு வந்து கடைசியாக வந்து ப்ரெட் பச்சடி வந்து செஞ்சாது, அந்த சைடு வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியாது. ஸோ தம்லேருந்து வந்து திருப்பி நம்ம உடைக்கிறோம். கறியை மட்டும் ஒரு சைடு வந்து மேலே தூக்கி வச்சுட்டு சோறை மட்டுமே திருப்பி ஒரு தடவை கிளற போகிறோம். அரிசி உடையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஓரங்களில் கரண்டி விட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க.
தடபுடலா விருந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை, பிரெட் பச்சடி, தக்காளி பச்சடி, எக்கு, அப்புறம் வந்து கஞ்சி வந்து சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டோம். கஞ்சி ஆனால் வந்து இதில் சமையல வைக்க மறந்தாச்சு. அப்புறமா வந்து எடுத்து வச்சாச்சு. அதோட எக்கு வந்து பாயில் பண்ணியாச்சு. ஸோ இந்த தடபுடலா விருந்து வந்து யாருக்கு அப்படின்னா, என் நாத்தனாரோட மாப்பிள்ளை வந்து பயணத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள விருந்துக்கு அழைச்சி சாப்பாடாக்கி போட்டோம். ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ளது. எல்லாருமே வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. என் நாத்தனார் ஓப்படியா, பிள்ளைங்களா இருக்கட்டும், எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களாகட்டும், எல்லாரோட ஹெல்ப்பும் இதில் இருக்குது. எல்லாருடைய வேலைகளும் இதில் இருக்குது. மட்டன் வந்து தனியாக வந்து இந்த பவுலில் வந்து பிரித்து வச்சாச்சு. அப்போ தான் எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி செய்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.